இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா. இப்ப நீ குடிச்சிருக்கியே அந்த குடி, அது உன் கண்ணை மட்டும் மறைக்கல, நீ இந்த குடும்பத்து மேல வச்சிருந்த பாசத்தையும் மறைச்சிருச்சு. ஓ தங்கச்சி மேல வச்சிருந்த அக்கறையை மறைச்சிருச்சு. ஒரு பொறுப்பான அண்ணனா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கடமையை மறைச்சிருச்சு. இந்த பாடா போட குடிய நீ குடிக்கல, அதுதானே உன்னை குடிச்சிருக்கு. உன் மானம், மரியாதை, சுய கௌரவம் எல்லாத்தையும் தானே அது குடிச்சிருக்கு. அப்பா I don't care பா. I don't care. சொல்றேன்ல, I don't care. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் மாமா. நம்ம என்ன பேசினாலும் அவர் கேக்குற நிலைமையிலேயே இல்ல. சும்மா இருங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டாரு. நான் பாத்துக்கிறேன் மாமா. ப்ளீஸ் மன்னிச்சிருங்க மாமா. வாங்க. அப்பா I don't care பா. எங்க கூட்டிட்டு போறேன்? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஆதிரே சொல்லு, எங்க கூட்டிட்டு போறேன்? நான் வரல, என்ன விடு, நான் இங்க படுத்து தூங்குறேன், என்ன விடு. ஏய் ஆதிரே, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. இந்த உலகத்துல எதுக்கு மரியாதை தெரியுமா? தெரியுமா? பணத்துக்கு தான் மரியாதை. இங்க பணம் தான் எல்லாமே. பணம் இருந்தாதான் இங்க எல்லாமே நடக்கும். பணம் இல்லைன்னா கட்டின பொண்டாடி கூட மதிக்க மாட்டார், தெரியுமா? என்ன மன்னிச்சிருக்குப்பா, நான் வரேன்ப்பா, வரேன். ரோகிணி, ரேவதி, நீங்க போய் படுங்க. அம்மா தமிழ், நீ போய் படு. போ சத்யா, போ. வா. குடும்பத்துல பொறுப்பா இருந்த மூத்தவன குடிகாரன்னு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இனி நிம்மதியா தூங்க போலாம். பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க. நான் சொல்றதுதான் உண்மை. நீ இன்னும் தூங்கலையா ரோகிணி? பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. பணம் இருந்தாதான் எல்லாரும். அண்ணி, என் அண்ணனை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. ஏய் ரோஹிணி, அழாத. உன் அண்ணன் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற சந்தோஷத்துல குடிச்சிட்டாரு. நீ அதை நினைச்சு எதுவும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில எல்லாமே சரியாயிடும். நீ போய் தூங்க போ. ஏன் அண்ணி என்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. அண்ணன் ஏன் குடிச்சதுன்னு எனக்கு தெரியும் அண்ணி. அண்ணன் என் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா குடிச்சுதா இல்ல கவலையில குடிச்சுதான்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அண்ணி. இல்ல ரோஹிணி, நான் கொஞ்ச நாளாவே உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேருமே முன்ன மாதிரி இல்ல. உங்களுக்கும் அண்ணனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடைவெளி, ஏதோ ஒரு பிரிவு. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணமோ, என்னோட கல்யாணம் தான் காரணமோன்னு நினைச்சு என் மனசு துடியா துடிக்குது அண்ணி. அப்படிலாம் இல்ல ரோஹிணி. என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக சும்மா இல்லைன்னு சொல்லாதீங்க அண்ணி. நான் சத்தியமா சொல்றேன், என் மனசார சொல்றேன். என் பெரிய அண்ணன் எனக்கு அப்பா மாதிரினா நீங்க எனக்கு அம்மா மாதிரி.